அடே கூமுட்டி தலைங்களா, உங்களை தற்கொலைன்னு சொல்லாம என்னடா சொல்றது? ஒரு அசம்பந்த கொண்டு போய் அசம்பிளியில தலைவரா உட்கார வச்சிருக்கீங்களாடா. அங்க பாருங்கடா, பார்க்குற நமக்கே பாவமா இருக்கு. ஆனா அந்த ஆள் செய்யறத பார்த்தா பயமாவும் இருக்கு. அது சட்டமன்றமா இளவு வீடாடா. இளவு வீட்டில் கூட இப்படி உட்கார மாட்டாங்கடா. அது என்னடா நெத்தியில் சன் நியூஸ்னு எழுதி ஒட்டியிருக்கீங்க? ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டாதீங்கடா. இதை பக்கத்து மாநிலத்துக்காரன் பார்த்தா தண்ணி எப்படி திறந்து விடுவான்? அப்பாவை காணும் அப்படின்னு செய்ய காமிச்சாரு, பஞ்சு டைலாக் பேசினாரு. இதெல்லாம் ஜனநாயகம் ஷூட்டிங்காவா? இப்போ எதுக்கு இளவு வீட்டில் வந்து உட்கார்ந்த மாதிரி உட்காந்துருக்காரு? அடுத்து நம்ம நீதி அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். தவைக்காட்சியில் நிதியை நீதினு சொல்லலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சொல்லலாம். தமிழை எந்த அளவுக்கு குதற முடியுமோ அந்த அளவுக்கு குதறி வச்சிருக்காரு நம்ம மரிய வில்சன். பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாருன்னா, மீனவர்களுக்கு தடைக்கால உதவித்தொகை 6000 7000 உயர்த்தப்படும் சொல்கிறார். மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணியில்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. 1000 ரூபா உயர்த்திருக்காருன்னு சந்தோஷமா இருக்குல்ல? என் மீனவ சொந்தங்களே, இந்த டுபாக்கூர் ஆட்சியை பாருங்க. தூத்துக்குடியில் விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாரு? மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை, ஆண்டு மீன்பிடி தடைகாலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி ரூபாய் 8000 ரூபாய் 20000 உயர்த்தப்படும். 8000 ரூபாய் 20000 உயர்த்தப்படும். இப்போ 8000 இருக்கிற உதவித்தொகையை 20000 உயர்த்தப்படும் அப்படின்னாரு. அப்ப ஏற்கனவே என்ன இருந்தது? 8000 இருந்தது. ஆனா நிதி அமைச்சர் என்ன சொல்றாரு? 6000 7000 உயர்த்தப்படும் சொல்றாரு. மீனவ சொந்தங்களே, கொஞ்சமாவது யோசிங்க. உங்களுடைய அறியாமைய இவங்க அறுவடை பண்றாங்க. இனிமேலாவது சினிமா முகத்துல சீரழியாம கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.